Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக பத்திரமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு மலை டியூட்டர் சேனல். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குன்னே வரும். வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இன்றைக்கான வீடியோவை பார்ப்போம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 1.5 ஃபங்க்ஷன்ஸ். இது சாப்டர் 1 கிளாஸ் 10 மேத்ஸில் சாப்டர் 1ல் 1.5 ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா among several relations that exists between two non-empty sets, some special relations are important for further exploration. Such relations are called functions. அதாவது என்ன அப்படின்னா ஒரு 2 non-empty sets இருக்கு. அதாவது இப்போ இங்கே பாருங்க, எம்ப்ளாயி சேலரி இருக்கு. இந்த ரெண்டு எம்ப்டி செட்ஸ்லையும் சில ரிலேஷன்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. இப்போ E1க்கு 1 லேக்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது E2க்கு 50,000, E3க்கு 45,000, E4க்கு 30,000, E5க்கு 20,000. இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒயில் ஒரு எலமெண்ட்டோட ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரிலேஷன் ஒரே ஒரு ரிலேஷன் தான் வருது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும். ஓகேவா? அதை தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ E1லேருந்து ஒரே ஒன்று தான் போயிருக்கு. முன்னே எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, நம்ம ரிலேஷன் பார்த்தோன்னா ரிலேஷன் வந்து எப்படி வேணால் போகலாம். E1லேருந்து 20,000 போகலாம், 30,000 போகலாம், 45,000 போகலாம். ஆனால் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எக்ஸில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒயில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டோட மட்டும்தான் ரிலேஷன் இருக்கணும். அதை தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா 2 non-empty செட்ஸ் இருக்குது, அது எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது. அதில் உள்ள ரிலேஷனை தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். இதில் இருக்கிற ஸ்மால் எக்ஸ் எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்க்கு பிலாங்ஸ் ஆகுது, ஸ்மால் ஒய் எல்லாமே கேபிட்டல் ஒய்க்கு பிலாங்ஸ் ஆகுது. அப்படி இருந்தால் தான் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை ஃபார்ம் பண்ணணும். ஸோ F = x, y அப்படின்னு இருக்குன்னா ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் அண்ட் ஃபார் ஆல் ஒய் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஒய். இதை வந்து நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம்? A function f x to y is written as f is to x to y. இந்த ஆரோ டயக்ராம் போடுறோம் இல்லையா, இதுதான் எக்ஸுக்கும் ஒய்க்கான ரிலேஷனை கொடுக்குது. இந்த எக்ஸ் ஒய்க்குள்ள ரிலேஷனில் தான் எஃப்ங்கிற ஃபங்க்ஷனை நம்ம நோட் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து நம்ம எப்போதுமே ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தெரியணும். அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லேருந்து தான் எல்லா எலமெண்ட்டுக்கும் ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். அந்த ரிலேஷன்லேருந்து தான் நம்ம ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபங்க்ஷனுங்கிறது சப்செட் ஆஃப் ரிலேஷன், ரிலேஷனுங்கிறது கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட். அதை தான் இந்த சின்ன டயக்ராமில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்லாம் இருக்குது, அது என்னன்னு பார்ப்போம். இப்போ f is to x tends to y is a function then அப்படின்னா எக்ஸுங்கிற வேல்யூஸ் எல்லாமே டொமைனாக இருக்கும் அந்த ஃபங்க்ஷனில். அடுத்தது ஒய்ங்கிற வேல்யூ எல்லாமே கோடொமைனாக இருக்கும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். அதே மாதிரி f of a equal to b அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பிங்கிறதெல்லாம் இமேஜ் ஆஃப் ஏல இப்போ ரெண்டு நான் எம்டி செட்ஸ் இருக்குது. இங்கே வந்து எக்ஸோட எலமெண்ட்ஸ் இருக்குது, இதுதான் ஏன்னு டினோட் பண்ணுவோம், இது பின்னு டினோட் பண்ணுவோம். இங்கேருந்து போகிறது எல்லாமே இப்படி ரிலேஷன் கொடுக்குறோம். இங்கேருந்து இந்த பிங்கிறது வந்து இந்த ஏவோட இமேஜ் தான் பி. அதே வந்து ப்ரீ இமேஜ் அப்படின்னா இந்த பியோடக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஏ தான் ப்ரீ இமேஜ் ஆஃப் பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் f of a equal to b னா b is called image of a under f ஃபங்க்ஷனில் and a is called a ப்ரீ இமேஜ் ஆஃப் b அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எக்ஸில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டொமைன்னு சொல்லுவோம். அதே இந்த ஃபங்க்ஷனை வச்சு ஒயில் கிடைச்ச இமேஜ் எல்லாமே நம்ம ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு டொமைனாக இருக்கும் அண்ட் ஒயில் எதுக்கு ஃபங்க்ஷன் கிடைக்குதோ அந்த இது வந்து ரேஞ்சாக இருக்கும். ஸோ f is to x tends to y is a function only every element in the domain of f has an image. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனில் எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா if f tends to x, அதாவது f is to x, x tends to yல இதில் இருக்கிற எஃப்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ்னு ஒன்று இருக்கணும் கண்டிப்பாக. அந்த இமேஜ் எல்லாமே யூனிக்காக இருக்கணும். அதாவது எக்ஸ்லேருந்து போகிற ஒவ்வொரு வேல்யூ ஒரு வேல்யூக்கும் ஒரு ஒய் அப்படின்ற இது இருக்கணும். ஒயில் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கணும். அதுதான் வந்து இமேஜுங்கிறது சொல்கிறது. இப்போ இது ஏ எலமெண்ட், இது பினா இந்த பிக்கு வந்து இந்த ஏக்கு வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எலமெண்ட் இமேஜ் இருக்கணும்.
அது வந்து கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது இது எல்லாமே யூனிக்காக இருக்கணும், ஒரு இதுக்கு ஒன்று தான் இருக்கணும், அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது இதோட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நாட் எலிமெண்ட்ஸ், த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஏ வந்து பின்னு வச்சுக்கோங்க, நம்பர் ஆஃப் பியை க்யூன்னு வச்சுக்கோங்க. இப்போ க்யூவில் பவர் ஆஃப் பி போட்டோன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோதான். ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில வேல்யூடு ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸாக இருக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் எக்ஸ் ஈக்குவல் டு -1 அப்படிங்கிறது நம்ம புட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா எஃப் ஆஃப் -1 என்ன கிடைக்குன்னு நம்ம பார்க்கணும். எஃப் ஆஃப் -1 இந்த இடத்துல இப்போ பாருங்கள், 1 டிவைடட் பை எக்ஸுக்கு -1 போடுறோம், -1 + 1 என்ன கிடைக்கும், 1 டிவைடட் பை 0 கிடைக்கும். எனிதிங் டிவைடட் பை 0 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். ஸோ இட்ஸ் நாட் அ ரியல் வேல்யூஸ். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, நம்மளுக்கு எப்போதுமே ஒரு ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனாக தான் இருக்கணும். அடுத்த கண்டிஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இன்னொரு இது பார்ப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x + 6 இருக்குது. இதில் வந்து 2,3 போடுறோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு 2 போடுறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் 2 மட்டும் எடுத்து சால்வ் பண்ணி காமிக்கிறேன். 2 போட்டோன்னா 2 ஸ்கொயர் என்ன ஆகிடும், 4. 5 × 2 அப்படின்னா -5 × 2 அப்போ வந்து 10 கிடைக்கும். அதுக்கப்புறம் +6. ஸோ இப்போ இந்த 6 + 4 என்ன ஆகிடும், 10ன்னு ஆகிடும். ஸோ 10 - 10 என்ன கிடைக்கும், 0ன்னு கிடைக்கும். அப்போ 1 டிவைடட் பை 0 என்ன, 0 தான். ஸோ இதுவும் ரியல் வேல்யூஸ் கிடையாது. அதே மாதிரி 3க்கு போட்டாலும் அப்படி தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதனால் என்ன சொல்லியிருக்காங்க, f(2) and f(3) ஆர் நாட் டிஃபைன். அதை டிஃபைன் பண்ண முடியாது. அது இல்லாமல் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே அந்த ஃபங்க்ஷனுக்கு பொருந்தும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எப்போதுமே ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரியல் வேல்யூஸாக தான் கிடைக்கணும். இப்போ நம்ம ஆரோ டயக்ராம் வச்சு எப்படி ஒரு ஃபங்க்ஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே ஒரு எலமெண்ட், அதாவது செட் இருக்குது, இங்கே ஒரு நான் எம்டி செட் இருக்குது. இப்போ இந்த ஏலேருந்து பிக்கு போகுது, பிலேருந்து கியூக்கு போகுது, சிலேருந்து ஆர் போகுது. இது மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும். ஒவ்வொரு எலமெண்ட்டில், அந்த எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒயில் ஒரு எலமெண்ட்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கணும். அதே மாதிரி இப்போ ரெண்டாவது படத்தை பார்த்தீங்கன்னா, இந்த படத்துலேருந்து இப்போ 1லேருந்து எம்முக்கு போகுது, அடுத்தது 2லேருந்து எனக்கு போகலாம், 3லேருந்து எனக்கு போகலாம், அப்படி போகலாம். இப்போ பிக்கு ரிலேஷன் இல்லாமல் இருக்கலாம். இப்படி இருந்தாலும் அது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இப்போ மூணாவது படத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ஒரு ஏ செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது, இங்கே பி செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. இங்கே ஏலேருந்து எக்ஸுக்கு போகுது, அப்புறம் பிலேருந்து ஒய்யுக்கும் இசட்டுக்கு போகுது. இப்படி போகக்கூடாது. எப்போதுமே ஒரு இந்த வேல்யூ ஏ செட்டில் இருக்கிற வேல்யூக்கு ஒரே ஒரு இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். ஸோ இது மாதிரி 2 இமேஜ் போகக்கூடாது. அப்படி இருந்தால் இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன். அதனால தான் அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன், ஒன் ஆஃப் த இன்புட் பி இஸ் அசோசியேட்டட் வித் 2 அவுட்புட்ஸ். நம்மளுக்கு ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்கணும். இந்த எக்ஸ்லேருந்து போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்கணும். ஸோ இது வந்து ராங். இந்த மாதிரி இப்படி இருந்ததுன்னா அது ஃபங்க்ஷன் இல்லை. த ரேஞ்ச் ஆஃப் அ ஃபங்க்ஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் கோடொமைன். இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்ச் ஆஃப் எஃப்ங்கிறது தான் கோடொமைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு டொமைன் கோடொமைன்னா என்னன்னு தெரியும். ஸோ அதைப்படி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸாம்பிள் 1.6ல let x equal to 1 2 3 4ன்னு வச்சுக்கோங்க. y வந்து 2, 4, 6, 8, 10 கொடுத்துருக்காங்க. ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 1, 2, 2, 4, 3, 6, 4, 8. அப்படி இருக்கும்போது R is a function and find its domain, codomain and range நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு இவ்வளோ நாள் நம்ம ரிலேஷனுக்கு கண்டுபிடிச்சோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு டொமைன், கோடொமைன், ரேஞ்ச்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறபடி நம்ம வரைஞ்சிக்கணும், டயக்ராம் வரைஞ்சிக்கணும். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸுக்கு 1 2 3 4. ஸோ அந்த வேல்யூஸை நம்ம எழுதிக்கணும். அப்புறம் ஒய்க்கு 2 4 6 8 10 அதை எழுதிக்கணும். இப்போ ரிலேஷன் படி ஃபஸ்ட்டு 1க்கு என்ன பேருக்கு 2. ஸோ 1லேருந்து 2, அப்புறம் ஏரோ மார்க் போடுங்க, மறக்காமல் போடுங்க. அப்புறம் 2 to 4, ஸோ 2 to 4. அடுத்தது 3 to 6, 3,6, அடுத்து 4,8. அவ்வளோதான். இப்போ இதிலிருந்து நம்ம வந்து டொமைன் எழுதணும். டொமைன் எக்ஸ் என்ன, 1 2 3 4 அதுதான். கோடொமைன் என்ன, இந்த ஒயில் இருக்கிற எல்லா வேல்யூ எழுதணும். 2, 3, 6, 8, 10. ரேஞ்ச் என்ன அப்படின்னா, எதுக்கு எக்ஸ்லேருந்து ஒய்க்கு ரிலேஷன் இருக்கோ அதுதான் ரேஞ்சு. ஸோ 1, 2னா இப்போ 2 தான் ரேஞ்சு. 2, 4, ஸோ 4, 6, 8. 10க்கு நம்மளுக்கு ரிலேஷன் கிடையாது, அதனால அது ரேஞ்சில் வராது. ஸோ மேலே இருக்கிற ரிலேஷன் உள்ள இந்த 2, 4, 6, 8க்கு மட்டும்தான் நம்ம ஃபங்க்ஷனோட ரேஞ்சுன்னு சொல்ல முடியும். அவ்வளோதான். அடுத்த எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
a relation f is defined by f of x equal to x squared minus 2 where x belongs to minus 2 minus 1 0 3. List of elements of f ஓட function ஓட elements லாம் list out பண்ணோம். அப்புறம் is f is a function ஆன்னு கேக்குறாங்க. function ஆன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா first f of x equal to x squared minus 2 கொடுத்துருக்காங்க. அதை எழுதிக்கணும். x belongs to minus 2 minus 1 0 3 எழுதிக்கணும். first f of x ல minus 2ங்கிற வேல்யூ புட் பண்ணி அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கணும். ஸோ minus 2 the whole squared என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். ஸோ மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் 4 தான் வரும். ஸோ 4 minus 2 என்ன கிடைக்கும்? 2. அதான் இங்கே போட்டிருக்காங்க. அடுத்தது f of minus 1 கொடுத்தோம்னா minus 1 the whole squared வந்து 1 தான். 1 minus 2 வந்து minus 1. அதை தான் இங்கே எழுதியிருக்கிறாங்க. அடுத்தது 0, இங்கே 0 இருக்கா? ஸோ அந்த வேல்யூ கொடுக்கணும். 0 ஸ்கொயர் என்ன? 0 தான். 0 minus 2 minus 2 தான். அடுத்தது 3 ஸ்கொயர் பண்ணோன்னா 3 ஸ்கொயர் 9, 9 minus 2 வந்து 7. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வேல்யூஸ் கிடச்சிச்சு. ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு minus 2க்கு என்ன கிடச்சது? 2. ஸோ minus 2, 2. அடுத்தது minus 1க்கு minus 1 தான் கிடச்சிது. ஸோ minus 1, 1. 0க்கு minus 2 கிடச்சிது. 0, minus 2. 3க்கு வந்து 7 கிடச்சிது. ஸோ 3, 7. இதுதான் ஃபங்க்ஷனோட வேல்யூஸ். ஸோ இதில் இருக்கிறதுல என்ன கிடச்சிருக்குன்னா, இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? எல்லாத்துக்கும் ஒரு யூனிக் இமேஜ் இருக்குது. f has a unique image, therefore f is a function. minus 2ங்கிறது ஒரே ஒரு வேல்யூ 2 தான் வச்சுருக்கோம். minus 1க்கு minus 1 தான். 0க்கு minus 2, 3க்கு 7 யூனிக்கான இமேஜ் இருக்குது. ஸோ இந்த இதை வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ அடுத்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.8ல இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்படி தான் வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. என்னென்னா if x equal to minus 5 minus 1 3 4ன்னு கொடுத்துட்டாங்க. yக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்புறம் ரிலேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி 3 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஃபங்க்ஷன் வந்து உண்டா இல்லையான்னு பாரு அப்படின்பாங்க. ரிலேஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன் ஆஃப் x to y அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ R1 என்ன கொடுத்துருக்காங்க? minus 5, a 1, a 3, b. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூஸ் நம்ம எழுதிக்கணும், ஒய்யோட வேல்யூஸ் எழுதிக்கணும். எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா minus 5, 1, 3, 4. இங்கே ஒய் வந்து abc அதை எழுதிட்டோம். இப்போ ரிலேஷனை நம்ம கோட் பண்ண போகிறோம். minus 5, a. ஸோ minus 5லேருந்து ஏக்கு போகுது. அப்புறம் 1, a 1, a போகுது. அப்புறம் 3, b 3, bக்கு போயிடுச்சு. அடுத்தது என்ன அப்படின்னா நம்மளோட கண்டிஷன் என்ன? இருக்கிற ஒவ்வொரு வேல்யூக்கும் இமேஜ் இருக்கணும் அப்படிங்கிறதான். இந்த 4க்கான இமேஜே இல்லை. ஸோ அப்படிங்கும்போது இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன். 4 இட்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் பட் இட் டஸ் நாட் ஹாவ் அன் இமேஜ் இன் ஒய். எந்த ஒரு இமேஜுமே 4க்கு இல்லை. ஸோ அதனால இது ஒரு ஃபங்க்ஷன் ஆகாது. அடுத்தது ரெண்டாவது R2 கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா R2 வந்து minus 5, b 1, b 3, a 4, c. ஸோ எக்ஸோட வேல்யூ எழுதிக்கணும், ஒய்யோட வேல்யூ எழுதிக்கணும். இப்போ ரிலேஷன் நம்ம போடுறோம். minus 5, b. ஸோ minus 5லேருந்து bக்கு போகுது. அடுத்து 1, b 1லேருந்து bக்கு போகுது. 3, a 3லேருந்து aக்கு போகுது. அடுத்து 4, c 4லேருந்து cக்கு போகுது. மேலே பார்த்தோன்னா 4லேருந்து எந்த இதுவுமே இல்லை. பட் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கொடுத்துருந்தா என்ன? இட்ஸ் அ ஃபங்க்ஷன். எக்ஸ் ஹேஸ் அ யூனிக் இமேஜ் இன் ஒய். இதில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒவ்வொரு யூனிக்கான வேல்யூ வந்து ஒய்ல இருக்குது. ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன். R3 பார்த்தோன்னா R3ல என்ன சொல்கிறாங்க? அதே மாதிரி தான் எக்ஸுக்கும் ஒய்க்கும் நம்ம டயக்ராம் வரைஞ்சிக்கணும். minus 5, 1, 3, 4 abc நோட் பண்ணியாச்சு. இப்போ கண்டிஷன் படி minus 5, a ஃபர்ஸ்ட் ரிலேஷனில். ஸோ minus 5லேருந்து ஏக்கு போகுது. அப்புறம் 1, a 1லேருந்து ஏக்கு போகுது. 3, b 3, b போகுது. அடுத்தது 4, c அதுவும் போகுது. கடைசியில் என்ன கொடுத்துருக்காங்க? 1, b. ஸோ இதுவும் ரிலேஷன் கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு யூனிக் வேல்யூ இருக்கணும். அதே மாதிரி எக்ஸ்லேருந்து ஒரே ஒரு அவுட்புட் தான் போகணும். இங்கே பாருங்கள், 1லேருந்து ஏன்னு ஒன்று போயிருக்கு, 1லேருந்து பின்னு போயிருக்கு. ஸோ 2 அவுட்புட் போயிருக்கு. ஸோ அதனால் இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. அதான் இங்கே எழுதிருக்காங்க. R3 is not a function as 1 belongs to x தான் and has a 2 image of a belongs to y and b belongs to y. ஸோ இதனால இதுக்கு வந்து யூனிக்கான வேல்யூ இல்லை. நம்மளுக்கு எப்போவுமே யூனிக்கான வேல்யூ இமேஜ் தான் இருக்கணும். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. அவ்வளோதான். அடுத்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.9ல given f of x equal to 2x minus x squared என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? find f of 1, f of x plus 1, f of x plus f of 1 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம f of 1 கண்டுபிடிக்க போகிறோம். f of 1 என்ன பண்ணும்? இந்த கண்டிஷனில் எக்ஸுங்கிற இடத்துல 1 புட் பண்ணும்.
2 into 1 minus 1 the whole square. 2 into 1 என்ன 2 minus 1 ஓட whole square என்ன 1. so 2 minus 1 வந்து 1. இப்போ x plus 1 f of x plus 1 போடணும். xங்கிற இடத்துல x plus 1 replace பண்ண போகிறோம். f of x plus 1 2 into x plus 1 minus x plus 1 the whole squared ஆகும். அப்போ இதை நம்ம மல்டிபிள் பண்ண என்ன ஆகும் 2 into x அடுத்தது 2 into 1 plus 2 நடுவில் இருக்க ப்ளஸ் சைன் போட்டுக்கணும். அப்புறம் இந்த மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 the whole square எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 ஆகிடும். இப்போ 2x plus 2 minus x squared plus 2x sorry இது வந்து மைனஸ் 1 இருக்கும். அப்போ ப்ளஸ் 2xம் மைனஸ் 2xம் கேன்சல் ஆகிடும். 2 minus 1 நம்மளுக்கு 1 தான் கிடைக்கும். இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 தான் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1ஓட வேல்யூ. அடுத்தது மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் 1. ஸோ அதை போட்டோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் 1னா எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோமா எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நம்ம வந்து கொடுத்துருக்காங்க கிவன். ஸோ அதை அப்படியே எழுதிக்கணும் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும் 1. ஸோ அதை போட்டுக்கணும். இப்போ 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1னா என்ன கிடைக்கும் இந்த மைனஸ் எக்ஸை வந்து முன்னாடி கொண்டு வந்துட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1ன்னு எழுதிடணும் அவ்வளோதான். இப்போ என்ன இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 இட்ஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1. நம்ம வந்து அதை அப்படி நினச்சிடக்கூடாது. எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் 1ங்கிறது தனித்தனி வேல்யூ. அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1ங்கிறது தனியான வேல்யூ. இது வந்து இதுக்கு ஈக்குவல் கிடையாது. இதுலேருந்து இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோட டியூட்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.